இந்த பில்டிங் வந்து ஏகப்பட்ட சினிமாவில் வந்திருக்குங்க. வெல்கம் டு மைல்ஸ் அண்ட் ரோட்ஸ் டிராவல் வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பொள்ளாச்சி நோக்கி போயிட்டுருக்குறோங்க. இது வந்து பொள்ளாச்சி ரோடு. கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் வருது. ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 1 ஹவரில் நம்ம பொள்ளாச்சி ரீச் பண்ணிடலாம். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுறோங்க. இப்போ நம்ம ரீச் ஆகிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கடவு. கிணத்துக்கடவில் அங்கே ஒரு பெரிய பாலம் இருக்குங்க. அந்த பாலத்து மேலே தான் நம்ம ஏறிட்டுருக்கோம். ரோடு அருமையாக இருக்குங்க. ஆக்சுவலாக 4 ட்ராக் ரோடு இது. ஸ்ட்ரைட்டாக பொள்ளாச்சி, எங்கேயும் திரும்ப வேண்டியதே இல்லை. பொள்ளாச்சி. பொள்ளாச்சியிலேருந்து நம்ம வந்து இன்றைக்கி ஆழியார் டேம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்குறோங்க. ஸோ பொள்ளாச்சியிலேருந்து ஆழியார் டேம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23 கிலோமீட்டரு. வால்பாறை போகிற ரூட்டில் தான் ஆழியார் டேம் இருக்குதுங்க. இப்போ நம்ம முன்னாடி ஒரு பாலம் ஏறி இறங்குனது வந்து அது கிணத்துக்கடவு பகுதின்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ அடுத்தது இன்னொரு பாலம். இந்த இடத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா முள்ளுப்பாடி. இந்த முள்ளுப்பாடி ரயில்வே பிரிட்ஜு தான் தெரியுது. கீழே வந்து ஆக்சுவலாக ரயில்வே ட்ராக் போகுதுங்க. அந்த ரயில்வே ட்ராக் வந்து கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி, பொள்ளாச்சியிலேருந்து அப்படியே பழனி போகிற ரயில்வே ரூட்டு. அதுக்கு மேலே தான் அந்த பாலம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பாலம். 2 பக்கமே நல்ல க்ரீனரி, பசுமையாக இருக்குங்க. ஆக்சுவலாக இப்போ தான் மழை பேஞ்சு முடிஞ்சிருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் எண்டில் போயிட்டுருக்கோம். மழை வந்து முடிஞ்சனால வந்து அற்புதமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பொள்ளாச்சி ரீச் பண்ணிட்டோங்க. பொள்ளாச்சி ஜங்ஷன் இது. லெஃப்ட்டில் போனால் திருப்பூர், நம்ம ரைட் எடுத்து வந்திருக்கோம். நீங்கள் பொள்ளாச்சி ஜங்ஷன் வந்தோடனே கூகுள் மேப்பை ஆன் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு 2-3 ரவுண்டான வருங்க. அந்த ரவுண்டானதுலேருந்து யூ டர்ன் எடுத்து அப்படி வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஆழியார் ரோடை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஆழியார் ரோடு கேட்ச் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்காது. ஆழியார் ரோட்லேருந்து ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரைட் ரோடு தாங்க ஆழியாருக்கு. வேறு எங்கேயும் திரும்ப வேண்டி இருக்காது. இப்போ நம்ம அந்த ஆழியார் ரோட்டுக்கு வந்துவிட்டோம். ஏன்னா இந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலத்துலேருந்து ஆழியார் ரோடு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆக்சுவலாக இது வந்து ஸ்ட்ரைட் ரோடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆழியார் டேம் நோக்கி போயிட்டே இருக்கலாம். எங்கேயும் திரும்ப வேண்டியதில்லை. ஆழியார் டேம் தாண்டி அப்படி நேராக வால்பாறை போயிடும். இப்போ நம்ம அந்த பாலம் தாண்டி கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துட்டோங்க. இப்போ அங்கே ஆழியார் 20 கிலோமீட்டர். ரோடுக்கு 2 பக்கம் பாருங்கள், மரங்க பச்சை பசேன்னு இருக்குது. இந்த மாதிரி காட்சியெல்லாம் இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும். இப்போல்லாம் வந்து ரோடு பெருசு பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா மரத்தையும் வெட்டிடுறாங்க. ஒரு 1 டே ட்ரிப்புக்கு சூப்பராக நடங்க ஆழியார் டேம். பார்க் இருக்குது, குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயும் ஃபால்ஸ் இருக்குது, மக்கி ஃபால்ஸு. சில ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டைம் வந்து 10:30 ஆகுதுங்க. நாங்கள் வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக வண்டி ஓட்டிகிட்டு இப்போ இங்கே ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் வண்டி நிறுத்தி டீ சாப்பிட்டுங்க அப்படியே திரும்ப நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொள்ளாச்சியிலேருந்து ஆழியார் போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரியில் டீ சாப்பிட்றதுக்காக நிறுத்தியிருக்கிறாங்க. டீ சாப்பிட்டு அப்படியே நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம். பக்கத்தில் வந்துட்டோங்க. இங்கே பஸ்ஸஸ் நிறைய இருக்குதுங்க ஆழியார் டேமுக்கு. கோயம்புத்தூர்லேருந்து, காந்திபுரத்துலேருந்து, உக்கடத்துலேருந்து பஸ்ஸஸ் நிறைய இருக்குது. உக்கடத்துலேருந்து எவ்ரி 5-10 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்குது. அதனால் பஸ்ஸில் வரலான்னு பிளான் பண்ணுறவங்க தைரியமாக வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இப்போ அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் ஆழியார் பாலம், ஆழியார் ஆறு. அப்படியே காரை நம்ம லெஃப்ட்டில் பார்க் பண்ணிவிட்டுங்க டேம்குள்ளே போயிடலாம். இங்கே பார்க்கிங்க்குன்னு தனியாக இடம் எதுவும் கிடையாது. லெஃப்ட்டில் அப்படியே ஓரமாக நிறுத்திக்க வேண்டியதுதான். டிக்கெட் கவுண்டர் இருக்குதுங்க. டிக்கெட் எடுக்கணும். உள்ள என்ட்ரி வந்து 5 ரூபா. மொபைலுக்கு தனியாக ஒரு 20 ரூபா வாங்குறாங்க, மொபைல் கேமராவுக்கு. சில்ட்ரன்ஸ் பார்க் போர்டு தெரியுது பாருங்கள். இதுலேருந்து லெஃப்ட் சைடில் போனால் சில்ட்ரன்ஸ் பார்க்கு. ஃபஸ்ட்டு பார்க் பார்த்துட்டு அப்படியே டேம் மேலே போய் டேம் பார்த்துட்டு அப்படியே வரலாம்.
நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க்குக்குள்ளே என்ட்ரு ஆகிறங்க. ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. தாண்டி வந்தோம்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கு. பாருங்கள், விளையாட்டு பொருட்கள்லாம் நிறைய இருக்குது. குழந்தைகளும் விளையாண்டுருக்காங்க. குழந்தைகளுக்கு நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு 1 டே வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் வெளியே. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா பொருளுமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிட்ஸ் போட்டிங். ஒரு டாய் ட்ரெயின் இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் நேரத்துலேயே வந்தனால இப்போ வந்து ரைடு எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. பட் ஆனால் வர வர அப்படியே கூட்டம் அதிகமாயிருன்னு நினைக்கிறேன். பார்க்கு ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. நீட்டாக இருக்குது. எல்லா பக்கமும் அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மான்சூன் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 மாதம் ஆஃப் சீசன் ஆச்சுன்னா அந்த டைம்லலாம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. இதுக்குள்ளே போவோம் வாங்க. இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அருமையான இடங்க. இங்கே என்ன நல்லா ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு மீன் டிசைன் செட் பண்ணியிருக்கிறாங்க. மீன் வாயிலேருந்து தண்ணி வர்ற மாதிரி ஒரு ஃபவுண்டெயின்னு. வாங்க நம்ம அப்படியே டேம் மேலே போய் டேம் பார்ப்போம். எந்த அளவுக்கு வந்து டேம் மேலே தண்ணி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக டேம் நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க இந்த மழை காலத்தில். ஆக்சுவலாக மெயினாக அதை பார்க்குறதுக்கு தான் வந்தேங்க. தடவை டேம் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேப்பரில் நியூஸ் வந்துருந்தது. அப்படியே மேலே போய் டேம் பார்த்து வருவாங்க. இங்கே வேட்டைக்காரன் புதூர் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்குங்க. டேம் தண்ணி கொண்டு வர கெனால் தான் இது. ஆக்சுவலாக நம்ம அப்படியே மேலே போவோங்க. மேலே போய் டேம் பார்த்துட்டு வருவோம். பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது டேம். டேம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அற்புதமான காட்சி. இது வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்டோட பில்டிங்க. இது டேமோட ஒரு எண்டில் இருக்குது. இந்த பில்டிங் வந்து ஏகப்பட்ட சினிமாவில் வந்திருக்குங்க. இது ஒரு பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டு அந்த காலத்தில். இப்போது படங்களில் பெருசாக வர்றது இல்லைங்க. பட் ஆனால் ஆரம்ப காலத்தில் நிறைய படங்களில் இந்த பில்டிங்கை காட்டியிருக்காங்க. எனக்கு ஞாபகத்துக்கு வர சில படங்கள் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். அமைதிப்படை. இதில் வந்து சத்யராஜ் சார் அந்த பால்கனி மேலே நின்றுருப்பார். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங் கவுண்டிங் நடந்துகிட்ருக்கும். அந்த டைமில் அவர் மேலே நின்று அப்படியே சிகரெட் குடிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. கீழே மக்கள் அப்படி நின்றுருப்பாங்க. அடுத்த படம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேமஸ் காதலிக்க நேரமில்லை. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விஸ்வநாதன் வேலை வேண்டும் அந்த பாட்டு இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அவங்கெல்லாம் அப்படி மேலே நின்றுருப்பாங்க. பாலையா பொண்ணுங்கள்லாம் மேலே நின்றுருப்பாங்க. கீழே இவர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாருங்க. அந்த காட்சி இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மௌனம் சம்மதம். மம்முட்டி சார் வந்து இங்கே தான் வந்து தங்கியிருப்பார் அந்த படத்தில். சில காட்சிகள் வந்து இந்த பில்டிங்கில் எடுத்திருப்பாங்க. இந்த டேமோட வியூ பார்க்கலாங்க. பாருங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறோம். இது வால்பாறை மலைங்க. ஆக்சுவலா அருமையா இருக்கு. எல்லாம் அப்படியே ரிச்சாக இருக்கு. அப்படியே நாங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க்கு டேம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டுங்க ஒரு ஓரமாக மரத்துக்கடியில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். சரியான வெயில் நாங்கள் வந்த நேரம். நான் பார்க்குறக்கு அருமையான பிளேஸுங்க. நிறைய இருக்குது. குழந்தைகளோடு வந்தோம்னா நல்லா விளையாடுறதுக்குள்ள நிறைய இடங்கள் இருக்குது. விளையாட்டு பொருட்கள்லாம் நிறையா இருக்குது. எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயங்க, பார்க்குக்குள்ள டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பார்க்ல இருந்து வெளியே வந்தோம்னா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வண்ண மீன் கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. மீனுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கலர் ஃபிஷஸ் எல்லாம் இருக்கும் போல் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேம் காட்சிகள்லாம் நம்ம பார்த்து முடிச்சாச்சுங்க. அடுத்தது வந்து நேராக லஞ்சுக்கு இங்கே வந்திருக்கோம். அருண் மெஸ். ஸோ இங்கே லஞ்ச் முடிச்சுட்டுங்க. அடுத்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா மங்கி ஃபால்ஸ். இங்கேருந்து ஆழியார் டேம்லேருந்து ஒரு 3-4-5 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. அதை போய் பார்க்கலாம். இங்கே சாப்பாடு வர்றவங்க இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குங்க சாப்பாடு.